வணக்கம் தோழர்களே! எழுத்தாளர் பிரபஞ்சன் எழுதிய மரி என்கிற ஆட்டுக்குட்டி. நான் தான் அந்த கதையோட தமிழ் ஆசிரியர். ஹெட்மாஸ்டரோட ரூம்ல எல்லாரும் நின்னுகிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அந்த மரிய கண்டிப்பா ஸ்கூல்ல விட்டு தூக்கிரலாங்க. இதுக்கு மேலயும் நம்ம ஸ்கூல்ல வச்சிருந்தா அது நம்மளுக்கு தான் அசிங்கம். அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு வாய்க்கு வந்தத பேசிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்றதுல ஒரு தரப்பு நியாயம் இருந்தது தான். நான் எதுவும் மறுக்கல. நான் போன உடனே எந்த மரி அப்படின்னு சொல்லி கேட்டேன். தெரியாத மாரி கேட்குறீங்க? அதான் அந்த அற்புத மரி. 10ஆம் கிளாஸு. 10 வாட்டி கோட் அடிச்சு படிச்சுக்கிட்டு இருக்காளே அப்படின்னாரு. சிரிச்சேன். உங்களுக்குலாம் தெரியாது தமிழ் வாத்தியார். உங்களுக்குலாம் தெரியாது. அவ எவ்வளவு திமிரு பிடிச்சவ தெரியுமா? சரியான திமிரு பிடிச்சவ. அவளெல்லாம் நம்ம ஸ்கூல்ல வச்சு சமாளிக்க முடியாது. 18 வயசு ஆகுது சார். இன்னும் 10ஆம் கிளாஸ் தாண்டல. தடிமாட்டு பசங்களோட உட்காந்து ஒண்ணா பேசிக்கிட்டு இருக்கா. ஸ்கூலுக்கு போடுற மாதிரி யூனிஃபார்ம்லயா வர்றா? ஒரு பேண்ட் டைட்டா ஒரு பேண்ட் தையெல்லாம் விட்டும் போல அப்படியே ஒட்டஞ்சு எப்படி சொல்ல அந்த ஒட்டஞ்சு சதையெல்லாம் வெளியே வந்துடும் போல பிதுங்கி அப்படி ஒரு டைட்டா ஒரு பேண்ட்டு ஆம்பளை பசங்க போடுற மாதிரி ஒரு சட்டை இதுல மாட்டு கொம்பு மாதிரி ஒரு செயின் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு எப்படி சொல்ல ஒரு தலை சீவல் ஸ்கூலுக்கு வர மாதிரியா சார் வர்றாவ ஒரு சைக்கிளை தூக்கிட்டு அவ வர்றது என்ன சுத்துறது என்ன அன்னைக்கு ஸ்கூல் காம்பவுண்டுக்கு வெளியில உட்காந்துட்டு 4 தடி பசங்களோட உட்காந்துட்டு அவ சைக்கிள் மேல உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தா சார். நம்ம சயின்ஸ் சார் தான் போயிட்டு ஏம்மா இப்படி அடுத்த பசங்களோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டவனுக்கு சார் உங்க கண்டிப்பு எல்லாமே வந்துட்டு காம்பவுண்டுக்கு உள்ளதான் காம்பவுண்டுக்கு வெளியே கிடையாது அப்படின்ட்டா. மனுஷன் நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பிடி வாத்தியார் ஒரு நாள் இந்த பிள்ளைக்கு விளையாட்டு பீரியட்ல ஏதோ சொல்லி கொடுக்குறோன்ற பேர்ல அங்கங்க ஏதோ கைப்பற்றுச்சு போல. இவதான் எப்படி வருவான்னு தெரியல. 4 பசங்க படிக்கிற இடத்துல சட்டையை டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு அது 2 பட்டனையும் திறந்து போட்டு வரோம். அதெல்லாம் எதுக்கு போட்டு வரணும் அப்படின்னு சொன்னதும் நான் சொன்னேன் சார் நம்ம ஸ்கூல்ல ஒன்றும் பேண்ட் போடக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் கிடையாது அப்படின்னு. இந்த பாருங்க தமிழ் சார் அதுக்காகலாம் அவுத்து போட்டு வர்றதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது இதுக்கு ட்ரெஸ்ஸே போடாம வராம அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி நீங்க பிடி வாத்தியார் கதைக்கு வாங்க அப்படின்னு. பிடி வாத்தியார் அங்கங்க தொட்டு சொல்லி கொடுத்துருப்பாரு போல சார். ஒரு நல்ல மனுஷியா இருந்தா என்ன சொல்லியிருக்கணும் சார் தொடாம சொல்லி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி நல்ல மனுஷியா இருந்தாலும் அப்படி சொல்லியிருப்பாள். அப்படி சொல்ற ஆளா இவ அப்படி சொல்லல. என்ன சொன்னா தெரியுமா? உங்க பொண்டாட்டி உங்க கூட எல்லாம் படுக்கிறது இல்லையா சார் அப்படின்னு கேட்டா. அந்த மனுஷன் அப்படி முகமெல்லாம் ஒட்டஞ்சு போச்சு. பிடி வாத்தியார்லாம் பார்த்தா நம்மளுக்கே லைட்டா அப்படி அள்ளு விடுங்க. அந்த மனுஷனே அப்படி ஒட்டஞ்சு போயிட்டாருன்னா பாருங்களேன். இதுக்கு மேல இப்படி ஒருத்திய வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா முடியாது சார். எனக்கு 40 வருஷம் சர்வீஸ் 70 வயசு ஆகுது. இப்படி ஒரு அடங்காப்பிடாரியே பார்த்ததில்ல அப்படின்னு அவங்க எல்லாம் ஒவ்வொரு கம்ப்ளைண்டா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதும் நான் திருப்பி கேள்வி கேட்டுட்டு தான் இருந்தேன். அவங்க எல்லாருமே பெரிய பைபிள் மாதிரி இவ்வளவு பெரிய புக்கெல்லாம் தூக்கி முன்னாடி தூக்கி போட்டாங்க. இதெல்லாம் அவ அட்டண்டன்ஸ் தான். நல்லா செக் பண்ணிக்கங்க. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்கு காரணம் நீங்க தான் அவளோட கிளாஸ் டீச்சர். வேற எந்த காரணமும் கிடையாது. பாருங்க 6 மாசத்துல வெறும் 12 நாள் தான் சார் வந்திருக்கா. இவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. சொன்ன உடனே மரியுடைய முகத்தை நான் என்னுடைய மனசுல கொண்டு வந்தேன். ஆமா, ஒரு யாருக்கும் பயப்படாத ஒரு தெனாவாட்டான ஒரு முகம். அப்படி பபிள் கம்ப வாயில போட்டு நீங்கெல்லாம் எனக்கு ஒரு கூட சமல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பபிள் கம்ம சதைச்சுக்கிட்டு அப்படியே இருக்கக்கூடிய ஒரு உருவம். அந்த டைட் பேண்ட்டையும் ஒரு ஷர்ட்டையும் அப்படி டக்கின் பண்ணி அந்த சைக்கிளில் வரக்கூடிய அழகு அதுதான் என் மனசுல பட்டுச்சு. இதெல்லாம் பட்ட உடனே நான் கேட்டேன் சார் பொண்ணு 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கா. இப்ப என்ன அவசரம்? 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு போட்டுமே. அது வரைக்கும்லாம் தாங்காது சார். இதுக்கு முடிவு கட்டி ஆகணும். டிசியே கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன முடிவு பண்றதுன்னு தெரியல. மறுநாள் ஸ்கூல் விடுமுறை.
வீட்ல சுமதி கிட்ட வந்து இந்த விஷயத்த சொன்னேன். சுமதி என்னுடைய மனைவி. சுமதி அடுத்த வார்த்தை என்ன சொன்னா தெரியுமா? "ஏங்க நீங்கலாம் சொல்றத பார்த்தா, அந்த புள்ள சரியான அடங்காப்பிடாரியா இருக்கும் போல" அப்டின்னா. எனக்கு புரிய வைக்க முடியல அவள. ஒரு டைம் எடுத்துச்சு. ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் அப்படியே அவ கூட பேசிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சம்மதிச்சு என் கூட வந்தா, மரியுடைய வீட்டுக்கு. மரியுடைய வீடு ஒண்ணும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இங்கருந்து ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில தான். ஒரு வெளியில திண்டு போட்ட வீடு. திண்ணை போட்டிருக்கக்கூடிய வீடு. முன்னால ஓட்டு சாய்ப்பு அப்படியே இறக்கி இருந்துச்சு. பின்னால கொஞ்சம் நல்ல விசாலமா இடம் கொடுத்திருந்த ஒரு வீடு. பழைய வீடு. மரி, மரி அப்படின்னு சொல்லி சவுண்ட் விட்டேன். 3வது சத்தத்துக்கு அப்புறம் யாரோ அங்க இருந்து ஆ அப்படின்னு சொல்லி சத்தம் கொடுத்துட்டு அப்படி வந்தா. வேற யாரும் இல்ல. மரிதான். சார் அப்படின்னா. ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. அவ நிதானத்துக்கு வர்றதுக்கு. உடனே இங்க எங்க சார் அப்படின்னா. அப்படியே பீச்சுக்கு போறோம். போற வழில ஒரு வீடு இருந்துச்சு. அதான் பார்த்துட்டு போலாமேன்னு சொல்லிட்டு அப்படி சுமதி நானும் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லி அவகிட்ட அறிமுகப்படுத்தினேன். அவளுக்கு சந்தோஷம். எங்க 2 பேர்த்தையும் ஒண்ணா பார்த்தது. உள்ள வாங்க சார் வந்து உட்காருங்க அப்படின்னா. எப்படி சொல்ல ரொம்ப காஸ்ட்லியான ஒரு எப்படி ஒரு சோஃபா செட்டு. வீடு கொஞ்சம் ஹை ரேஞ்சுன்னு வச்சுக்கிடுங்களேன். கொஞ்சம் வசதியான வீடு மாதிரி தெரிஞ்சது. அம்மா அப்பாலாம் எங்கம்மா அப்படின்னு சிரிச்சா. என்னம்மா அப்படின்னு. அண்ணே உங்களை ஏதாவது கொண்டு வரட்டுமா சார் அப்படின்னு. இல்ல வரும்போது சாப்பிட்டு தான் வந்தோம். நீ சாப்பிட்டியா அப்படின்னு. அப்படியே யோசிச்சுட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார். தூங்கிட்டேனா அதான் நீங்க கூப்பிட்ட உடனே டக்குன்னு வர முடியல. இல்ல அதெல்லாம் பரவாயில்லம்மா. அம்மா எங்க போயிட்டாங்க அப்படின்னு. அவ மறுபடியும் அமைதியா உட்காந்துருந்தா. அப்பா அப்படி இதுவரைக்கும் சுவிங்கத்தை போட்டு மின்னு அவங்களுக்கெல்லாம் காட்டேரி மாதிரி ஒரு அடங்கா பிடாரியா தெரிஞ்ச உருவம் திடீர்னு அமைதியா 2 நிமிஷம் உட்கார்ந்திருந்தத பார்த்தேன். அந்த வலியும் வேதனையோட ஒருத்தி உட்கார்ந்துட்டு ஒரு வார்த்தையை சொன்னான். அப்பா எங்க கிட்ட இல்ல சார். எங்க கூட இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி செத்துக்கிட்டு போகல. அவருக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையோட போயிட்டாரு. அம்மா அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையோட போயிட்டாங்க சார். உடனே சுமதி இருந்துட்டு பாவம் இல்லைங்க அப்படின்னா. இங்க யாருமே பாவம் இல்லடி. அவர் அவருக்கு பிடிச்சதை செஞ்சிருக்கார். அவர் தரப்புல போய் அதை கேட்டேன்னா அதுல அவருக்கு கிட்ட ஒரு நியாயம் இருக்கும். அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டோம்னா அவங்க கிட்ட ஒரு நியாயம் இருக்கும். இந்த பொண்ணு கிட்ட கேட்டோம்னா இவகிட்ட ஒரு நியாயம் இருக்கும். ஸோ இங்க யாரும் பாவம்லாம் கிடையாது அப்படின்னு. உடனே அப்ப சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்னு. தோணும் சார். தோணுச்சுன்னா சமைச்சு சாப்பிடுவேன். இல்லைன்னா ஹோட்டல்ல சாப்பிடுவேன். அம்மாவை ஒரு 2 நாளைக்கு ஒருக்க எப்பவாவது பார்த்துப்போம். பார்த்து பேசிக்கிட்டா பெரிய விஷயம் சார். என்னைக்கா வருவாங்க. வந்து சமைச்சு குடுப்பாங்க. பட் அம்மா சமையலை விட ஹோட்டல் சாப்பாடு எவ்வளோ பரவாயில்ல. ஏன் நல்லா சமைக்க மாட்டாங்களா அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. அதில் பாசம் இருக்கா சார். அன்பு இருக்கா சார். வெத்து சாப்பாடு என்ன சார் அது அப்படின்பா. எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு அம்மாவோட கைப்பக்குவத்துல அப்படின்னு சொல்லி நம்மலாம் சொல்லுவோம் இல்லையா. அதுல ஒரு அன்பு, ஒரு அரவணைப்பு எல்லாமே இருக்கு. வீட்டுல பழைய சோறாவே இருந்தாலும் ஒரு அரவணைப்பு இருக்கும். என் புள்ள சாப்பிடட்டும்னு சொல்லி இருந்த ஒரு கை சோறையும் ஊட்டிட்டு பட்னி கிடக்கக்கூடிய தாய்க்கு மத்தியில் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன பண்ண முடியும். நான் புரிஞ்சுக்கிட்டேன். மரியுடைய கோபம், மரியுடைய வலி, அதனாலதான் இவ வந்து வெளி இடத்துல வந்து இப்படி ரியாக்ட் பண்றா. அவளுக்கு அன்பு காட்டுறதுக்கு ஆள் கிடையாது. அவகிட்ட சந்தோஷமா பேசுறதுக்கு ஆள் கிடையாது. அதனால மரியோட வலி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு உச்சகட்டத்துக்கு போயிட்டு வெறுப்பை எப்படி கொட்டுறதுலாம் தெரியல. அப்படி கொட்டுவா. மரிட்ட நான் கூப்பிட்டு சொன்னேன். மரி, நானும் சுமதியும் பீச்சுக்கு போறோம், வரியா அப்படின்னு. 2 நிமிஷம் சார் அப்படின்னா. அப்படி மரிய நான் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு சிரிப்பு அவளுக்குள்ள இருந்து அப்படி அப்படி எப்படி சொல்ல மனசுக்குள்ள இருந்து அப்படி வருது. நாங்க
தூங்கி எந்திரிச்சு வரும்போது அவ சுருக்கு எப்படி சொல்ல கசங்களா ஒரு சட்டையை போட்டிருந்தா. இப்ப எங்க கூட வரும்போது அப்படி ஒரு ஷர்ட் போட்டிருக்கல. அவளுக்கு பிடிச்ச ஒரு பேண்ட்டு, பிடிச்ச ஒரு ஷர்ட்டு, அதை டக்கின் பண்ணி வந்திருந்தா. பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு. ஆமா. ஆடை அப்படின்ற ஒரு விஷயம் அவளுக்கு பிடிச்சத, அவளுக்கு சௌகரியப்பட்டத அவ போட்டுக்கிறது தானே. இன்னொருத்தங்க திணிக்கிறது கிடையாதே அப்படின்றது எனக்கு அப்பந்தான் தோணுச்சு. சுமதி மரியோட கையை பிடிச்சிக்கிட்டா. எல்லாரும் பீச்சுக்கு போனோம். பீச்சில் அந்த கடலோட கடலா நாங்களும் சில நேரம் விளையாண்டோம். கடல் மணல்ல வறுக்கப்படக்கூடிய கடலையை வாங்கி சாப்பிட்டோம். டேபிளில் வச்சு விற்கக்கூடிய சுண்டல் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். சாப்பிடும்போது சொன்னா, வடை வாங்கி தரீங்களா சார் அப்படின்னா. என்னாச்சு அப்படின்னு. பசிக்கு சார், மத்தியானத்துலேருந்து சாப்பிடல, பசி மயக்கத்தில் தான் அப்படி போய் தூங்கிட்டேன் அப்படின்னா. வடை வாங்கி கொடுத்தேன், சாப்பிட்டா. பீச்சில் இருந்து அப்படியே வீட்டுக்கு வந்தோம். மத்தியானம் என்ன சமைச்சிங்க அப்படின்னு கேட்டா. நான் சொன்னேன், மத்தியானம் வந்துட்டு எங்கள் வீட்டில் ரைஸ் தான், சோறு, சாம்பார் ப்ளஸ் நெத்திலி கருவாடு இருக்குல்ல, அதை பொரிச்சு வச்சிருந்தான்னு சொன்னேன்னா. ஐயோ, செம்ம சூப்பர் சார், தேனாமிர்தம். அந்த நெத்திலி கருவாட்டுக்கும் அந்த சாம்பார் அப்படி பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கும் அள்ளு விட்டுரும் அப்படின்னா. நான் மரியை ஒவ்வொரு கோணத்தில் பார்க்கும்போதும் எனக்கு அவ மிக சிறிய குழந்தையாகவும் ஒரு ஆட்டுக்குட்டி, துள்ளி குதிக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியாகவும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த பீச்ல இருந்து நகண்டு வரும்போதெல்லாம் மரி இறுக்கமா சுமதியோட கையை பிடிச்சிட்டு அவகிட்ட அக்கா அக்கான்னு சொல்லிட்டு எதையோ பேசிட்டு வந்தா. வீட்டுக்கு வந்தோம். எங்க வீட்டில் வருஷத்துல இருக்கக்கூடிய 365 நாளும் காலையில் தோசை, இரவு இட்லி, அல்லது இரவு தோசை, காலை இட்லி, அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால நான் மரி கிட்ட சொன்னேன், உங்க அக்காவுக்கு அந்த ஆட்டுக்கல்லை தூக்கி ஒளிச்சு வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் அவ அவ்வளவுதான், உலகமே இல்லைன்னு ஓடிடுவா. அந்த மாதிரி சொன்னதும் மரி விழுந்து விழுந்து சிரிச்சான். நான் மரி சிரிச்சத பல மணி நேரமா உட்காந்து தேம்பி தேம்பி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நல்ல சமையலை அன்னைக்கு நைட் அவளுக்கு கொடுத்தோம். ஒரு 10 நாள் ஆச்சு. மரி எங்க கூட தான் இருக்கா, எங்க வீட்டில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கா. 10 நாளைக்கு அப்புறமா மரி கேட்டா, சார் ஏன் ஸ்கூலுக்கு வரலன்னு நீங்க கேட்கவே மாட்டீங்களா அப்படின்னு. தோணுதா, ஆனா உன் வாயில இருந்து அந்த வார்த்தை வரணும்னு சொல்லி நான் காத்துட்டு இருந்த மாதிரி அப்படின்னு சொன்னேன். உடனே அவ சொன்னா, அம்மாண்ணா எப்படி சார் இருக்கணும், என்னை 2 அடி அடிச்சு ஒழுங்கா ஸ்கூலுக்கு போடி அப்படின்னு சொல்லணும் சார். நான் ஒழுங்கா சாப்பிடலன்னா 2 அடி அடிச்சு ஊட்டி விடணும் சார். அதை சொல்றதுக்கெல்லாம் எனக்கு ஆளே இல்லை பாத்தீங்கல்ல, அதான் சார் இப்படி இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்ணுல இருந்து கண்ணீர் அப்படியே மலை மலையா அப்படியே ஒழுகிறத பார்த்தேன். விம்மி விம்மி அழுதா. எனக்கு புரிஞ்சிருச்சு, மரி வந்து இனிமே ஸ்கூலுக்கு போயிடுவான்னு சொல்லிட்டு. ஆனா அவளுடைய ஏக்கங்களும் அவளுடைய சோகங்களும் அவ மனசுக்குள்ள இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளிவந்துச்சு இல்லையா. அந்த வழிய இந்த உலகத்துல ஏதோ ஒரு உயிருக்கு நாமளும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். நன்றி தோழர்களே.